முன்பதாக நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினரை நம்முடைய சென்னை பேராயர்கள் சில வார்த்தைகளை சொல்லி வரவேற்று சால்வை அணிவிப்பார்கள். நம்முடைய பிரதம பேராயர் அவர்கள் ஒரு மொமெண்டோ நினைவு பரிசு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விழாவுக்கு சிறப்பு செய்தியாளராக யாரை அழைக்க வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கும் போது ஐயா நம்மளுடைய பிஷப் பிரசிடென்ட் ஐயாவுடைய நண்பரும் ஊழியத்தில் அவர்களை அதிகமாக உற்சாகப்படுத்தின டாக்டர் டிஎஸ் ஜெய்சிங் ஐயா அவர்களை அழைக்கலாம் என்று தீர்மானம் செய்தோம். நம்மளுடைய கூடுகைகளில் நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காக நாங்கள் ஐயா அவர்களுக்கு சென்னை பேராயத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். அருமையான நம்முடைய டிஎஸ் ஜெய்சிங் ஐயா அவர்கள் நம்முடைய அன்பு பிரதம பேராயர் அவர்களுக்கு ஒரு மோதிரத்தை அணிவித்து தன்னுடைய அன்பை தெரிவிக்கிறீர்கள். கரங்களை தட்டி அருமையான ஐயாவை வாழ்த்துவோம். On behalf of Dr. D.S. Jaising is giving a ring to our Bishop President Dr. J.A. David Onesimus. Shall we put a big hand and once again thank and appreciate the ministries of our dear Bishop David Onesimus. நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர கடன் செல்ல இருக்கிறோம். அன்பான அருமையான டாக்டர் டிஎஸ் ஜெய்சிங் ஐயா அவர்கள் அவருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒன்றுமே இல்லாம செத்த நாயிலும் கேவலம் வாழ்ந்த என்ன கூட ஆண்டவர் உயர்த்தி நாளில் ஒரு பிரதம பேராயருக்கு ஒரு வாழ்த்து செய்தி கொடுக்க முடியாத ஒரு கிருபையை ஆண்டு தந்திருக்கிறார். அந்த கிருபையை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரியவர். கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். விசேஷமா ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக மகனை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றது மாத்திரமல்ல, ஈசிக்கு ஒரு பிரதம பேராயராக கொடுத்தது மாத்திரமல்ல, மக்களோடு மக்கள் வாழும்படியான கிருபை ஆண்டவர் தந்தார். அது மாத்திரம் ஊழியத்தின் பாதையில் ஊழியம் செய்யலாம். ஆனால் ஊழியம் கடவுளுக்கு பிரியமான ஊழியமாக இருக்கணும், ஆண்டவரோடு தேடக்கூடிய ஊழியமாக இருக்கணும். பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 20:34 வாசிக்கும் போதும் எனக்கும் என் கூட இருந்தவர்களுக்கும் என் சொந்த கையில் வேலை செய்துங்காரு, வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பது பாக்கியங்காரு. அப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றும்படியான அன்பு நம்முடைய தந்தை பேராயருடைய தரிசனத்தின்படி இந்த ஈசி திருச்சபை நடத்த முடியாத கிருபை நம்முடைய அன்பு தகப்பனார் ருவனேசிகாண்ட தந்தது மாத்திரமல்ல, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனை மத்தியும் கூட ஒரு நாள் ஒரு குறைவில்லாமலே பாதுகாத்து வந்தார். நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் கொடுத்து வழிநடத்தி எப்படி தேவன் மோசையோடு இருந்தாரோ அவரோடு கூட இருந்தார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ள மனுஷனாய் வாழ்ந்தார். அதான் விசேஷமான காரியம். வேதத்தில் வாசிக்கும் போது 12 வாசிக்கும் போது ஆண்டவரே சொல்லல, என் தாசனாய் மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் வாழ்ந்தான்னு சொன்னார். காரணம் கேட்டா, உன்னோட வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்கணும், தேவன் சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கணும். அது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கை நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யவானுக்கு தீவிக்கிறவனோ ஆக்கிரகி தப்பான். உண்மையாய் வாழும்படியான கடவுள் கிருபை தந்தது மாத்திரமல்ல, ஸ்தாபனம் வளரும்படியான ஒரு கிருபை தந்தார். ஒரு தாகம், ஒரு பாரம், தரிசனம், இத்தனை ஆத்துமாக்களை என்னுடைய தந்தை பேராயர் எப்படி 1,00,000 திருச்சபையை கொண்டு வரணும்னு சொல்லி மனதில் எண்ணங்களை எண்ணாரோ, அதே போல இத்தனை கோடி ஆத்துமாக்களையும் தேவனுடைய மந்தைக்கு கொண்டு வந்து ஒரு பாத்திரமா இருக்கும்னு நினைச்சார்.
நினைச்சது மாத்திரமல்ல, அப்படி தான் ஒரு சாந்தமுள்ள மனுஷனாய், தேவனுக்கு பிரியமான மனுஷனாய், தேவனோடு வாழக்கூடிய மனுஷனாய் வாழ்ந்தார். அந்த கிருபையை தான் நினைச்சு நான் ஒவ்வொரு நாட்களும் நினைச்சு நான் பார்ப்பேன். அது மாத்திரமல்ல, நான் வெளியூர்ல இருந்தேன், அப்படி செய்திக்கு வரணும் அப்படி ஒரு எண்ணத்துல ரொம்ப ஆத்திரமா காரணம் கேட்டா, இப்படிப்பட்ட தேவ மனுஷர்கள் நமக்கு கிடைக்கல, இப்படி தேவ ஊழியர்கள் கிடைக்கல. உலகத்துல ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. உலகத்தோட கடந்த போது எந்த மனுஷனையும் எதுவும் எடுத்து சொல்ல முடியாது. ஆனா நீ வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய், தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாய் இருக்கணும். அது மட்டும் மனசுல நினைக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல நீ வாழ்ற வாழ்க்கை ஆண்டவர் வேதத்துல வாசிக்கம் இல்லை. மத்தேயு 25:19 வாசிக்கும் போது, கணக்கு கேட்கக்கூடிய எஜமானாண்டு வர போறாரு. கணக்கு கேட்க எஜமானா வரப்போகும்போது நம்ம உண்மையுள்ள மக்களா வாழணும், தேவனை சாட்சியுள்ள மக்களா வாழணும், தேவனை மகிழ்ப்படுத்த மக்களை வாழணும். காரணம் கேட்டா, அழைத்த தெய்வம் உண்மை உள்ளார். அழைத்த தெய்வம் உண்மையுள்ள தெய்வத்துக்கு உண்மையுள்ள சாட்சியை வாழும்போது தான் நம்ம கட்டப்போற திருச்சபைகள் வளர முடியும். நமக்கு கட்டப்போற திருச்சபைகள் மக்கள்லாம் உண்மையுள்ள மக்களா வாழ முடியும். அப்படிதான் அதை இந்த மனதில் நினைத்து, ஆண்டவரே இந்த திருச்சபையை வளர்க்கக்கூடிய மகனாய் மாற எனக்கு கிருபை தந்தீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்களும் செய்த பிரார்த்தனையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது, எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியிலும் கூட, கண்ணீர் மத்தியில, ஊழியத்தின் மாதிரில சாந்தமுள்ள மனுஷனா இருந்து திருச்சபை கட்டினார். அது மாத்திரமல்ல, எப்படி ஒரு தந்தை பேனாயருடைய சிந்தனைக்கு எண்ணங்களுக்கு ஆளாகி இப்படி நடத்தினாரோ அப்படிப்பட்ட கிருபை அவன் வாழ்க்கை தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்ற வாழ்க்கை நீதிமானுடைய பாதையே ராஜபாதை, நீதிமானுடைய பாதையை ராஜபாதை, நீதிமானுடைய பாதை ஒரு நாள் குறைவில்லாத பாதை. அப்படிப்பட்ட ஒரு பாதையை ஆண்டு தந்து வாழ போற நாட்கள் ஆண்டவர் உண்மையுள்ள மனுஷனாய் வாழுவார். அதுதான் நினைக்கேன். அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை என் தெய்வம் உண்மை உள்ளவர். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே நரிப்பேனே, ஆயத்தமானே தேவே, அழைத்தீரே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தே மல்லுயிர்க்கே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தே மல்லுயிர்க்கே. என் துயர தெரியும் இதை யார் என்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அழைப்பே, யார் போவான் எண்ணி அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே வரிப்பேனே, ஆயத்தமானே தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே, அழைத்தீரே. அழைத்த அழைப்பு உண்மையா நினைச்சு கடவுளுக்கு மகிமையை வாழும்போது, இந்த கடந்த வாரம் கடந்த 10 தினங்களுக்கு முன்பாக லண்டன் போயிருந்தேன். லண்டன் போயிருக்கும்போது ஒரு போதகர், மலையாள போதகர், திருவண்ணத்தில் உள்ளவர், அங்கே ஊழியம் செய்கிறார். என்ன ஒரு இடத்துக்கு அழைச்சி சென்றார். ஒரு ஆலயத்தில் பார்த்தா மாஸ்க் ஆயிடுச்சு, ஆலயம் பள்ளிவாசலாக மாறிடுச்சு. இன்னொரு ஆலயத்துக்கு அழைச்சி சென்றார், டாஸ்மார்க் கடையாக மாறிடுச்சு. அவர் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். இன்னொரு இடத்துக்கு போயிருந்தார், அங்கே உள்ள குருவானவர் லண்டன் மிஷனில் சேலரி வாங்குறாரு. பாதி நேரம் இங்கே ஊழியம், பாதி நேரம் வேற கலாச்சாரத்துக்கு போயிடுறாரு. இது சொல்லிட்டு அழுது, இப்படிலாம் ஊழியம் செய்கிறாங்களே, லண்டன்லேருந்து தான் மிஷினரி அனுப்புனாங்க. ஒரு காலத்தில் லண்டன் மாநகரத்தில் சூரியனே மறையாது உலகம் முழுவதும். காரணம் கேட்டால்
உலகம் முழுதும் ஆட்சி பண்ணாங்க. காரணம் கேட்டவங்க காரணம் என்னைக்கு முதலாவது பிறந்த பிள்ளையை ஊழியத்துக்கு கொடுத்தாங்க, ரெண்டாவது பிறந்த பிள்ளைய இராணுவத்துக்கு கொடுத்தாங்க. என்னைக்கு நாடு இந்த தரிசனத்தை இழந்ததோ, ஊழிய பார்த்து தரிசனத்தை இழந்ததோ, நாடே சீரழியான சிலைக்கு அணிஞ்சிட்டு. ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்கணும். தேவனுக்கு சாட்சியுள்ள மகிமையா உள்ள வாழ்க்கையா இருக்கணும். ஊழியத்தில் தரிசனம் உள்ள வாழ்க்கையா இருக்கணும். நீ வாழ்ற வாழ்க்கை ஒரு நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கணும். ஆண்டவர் சொன்னார்ல, விதத்துல வாசிக்கும் இல்ல, இசைக்கில் 21:30 வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்காத மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். சுவரை அடைக்கக்கூடிய மக்களை ஆண்டவர், திறப்பணிக்கூடிய மக்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். அந்த ஊழியத்துக்கு பங்குள்ள மக்களை வாழும்போது, ஒரு தரிசனமுள்ள மக்களாக வாழும்போது கர்த்தர் விசேஷித்த கருணை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ரொம்ப படிச்ச மனுஷன் இல்லை, ரொம்ப வேதனையான வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன், சாப்பாட்டுக்கே வழியெல்லாம் வாழ்ந்த மனுஷன், நல்ல ஆகாரமே கிடைக்காது. யாரும் இட்லி தோசை கொடுத்தாங்கன்னா பாக்கெட் வச்சு சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு வசதி கிடையாது. அது மாத்திரம் படிக்க வைக்க ஆள் கிடையாது, படிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டம். ஃபீஸ் கட்ட முடியாது. ஃபீஸ் கட்ட முடியாம நாம் படிச்ச பள்ளிக்கூடத்திலே 1.5 ரூபா ஃபீஸ் கட்டுறதுக்காக பல நாட்கள் முழங்கால் நின்ற கிரவுண்ட்ல அவ்வளவு கட்டப்பட்ட மனுஷனை ஆண்டு உயர்த்தி ஒரு SLC தத்துவத்தியை பாஸ் பண்ண வச்சு இன்னைக்கு தேவை பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. பட்டங்கள் என்ன செய்ய முடியும்? அன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை ஒரு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கை. அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். ஆண்டு கேட்பாரு, உனக்கு ரத்த சிந்தி மரித்தனே, உனக்கு இத்தனை பாடுகளை பட்டனே, நீ எனக்கு என்ன செய்தாய், நீ என்ன செய்ய ஆண்டு கேட்பாரு. அதைத்தான் நமக்கு ஆண்டு கேட்கணும். ஆண்டவரே, ஆடுகளை மந்தையில், நம்முடைய ஆடுகளெல்லாம் மந்தை சேர்க்க நல்ல மேய்ப்பனா இருப்பேன்னு கேட்கணும். வேதத்தில் அநேக ஊழியர்கள் வாழ்க்கையில உண்மை இல்லை. வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் 14:10 வாசிக்கும் போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வரான், நீ வேறொன்றுக்கு வரான், நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படும் வந்து ஆண்டு சொல்றாரு. ஒரு பாரமுள்ள வாழ்க்கை வேணும், ஒரு தாகமுள்ள வாழ்க்கை வேணும். ஒரு இதுமான வாழ்க்கை வாழ்ன்னு சொன்னா வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. அது மனதில் வைத்து அவனோட ஊழியக்காரங்க ஆண்டு கணக்கு உங்ககிட்ட தான் இங்க கேட்பாரு. ஊழியக்காரர் தான் கேட்பாரு, இத்தனை ஆடுகளும் கையில கொடுத்தனே, இதுக்கு என்ன செய்தாய்? அப்படி ஒரு தாகமுள்ள வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். உலகத்தில் வாழ்ற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான், ஒரு வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. ஒரு குப்பை சாம்பரமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில தேவனை மையப்படுத்த பிள்ளைகளா வாழணும். அதைத்தான் விரும்பணும். ஒரு ஓனசிவ ஐயா போல ஒரு சாந்தமுள்ள மனுஷனா, தந்தை பிஷப் போல, இஸ்ராயேல் போல ஒரு பாரமுள்ள மனுஷனாய், திறப்பிலைக்கூடிய மக்களாய், ஆடுகளை பார்த்து கவலைப்படும் மக்களாய், கண்ணீர் விடக்கூடிய மக்களாய் வாழணும். இதைத்தான் கேட்காரு. இதுதான் நீ கொண்டு வர சொத்து சுகங்கள் எல்லாம். ஒரு பணம் ஒரு மனுஷனை வாழ வைக்காது, ஒரு பணம் எந்த மனுஷனை வாழ வைக்காது. நீ வாழ்ற வாழ்க்கை தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழணும். அப்படி வாழ்ந்தா தான் கர்த்தரை ஆஸ்வதிக்க முடியும். நான் நினைச்சு நான் பார்த்தேன், உள்ள வந்த உடனே என் மனசுல ஒரு இதமான இருந்துச்சு. பேரர் ஐயா, தந்தை பேராயர் இறந்த உடனே அந்த போட்ட செயினை சிலுவை அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க, கதிரடி மாணிக்கம்மா கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாட்களும் அந்த சிலுவையில் எடுத்து ஒரு முத்தம் கொடுத்துருவேன். ஏன்னு கேட்டால், இந்த பரிசுத்தவனுடைய பாதத்தை முத்தம் கொடுத்தது போல எனக்கு ஒரு எண்ணம், பரிசுத்தவனுடைய பாதத்தை முத்தம் கொடுத்தது போல எனக்கு எண்ணம். அப்படி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இந்த ஊழியத்துக்கு சாட்சியம் வழங்கணும். இப்போ ஓனேசிவன் ரிட்டையர்ட் ஆகலை, நினைக்கவே ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போயிட்டான்னு நினைக்கல. இன்னும் திருச்சபைக்கு ஒரு தூணா வழங்க போகிறாங்க. திருச்சபை ஊழிய வளர்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு பாறங்கள்லாம் இருக்க போகிறாங்க. கதிரடி அம்மாவுக்கு மாத்திரமல்ல, புதுசா பொறுப்பேற்கக்கூடிய தலைமை பிரதமர் பேராயிருக்கும் ஒரு ஒளி விளக்கா இருக்க போறாங்க. அதைத்தான் நினைக்கணும். வாழ்ற வாழ்க்கை அதுதான். ஏதோ கடந்து போயிட்டோம் வந்தோம் அப்படிலாம் இல்லை. எப்பவும் நம்ம உதவியா வாழணும், சாட்சியா வாழணும். நான் நினைச்சு பார்க்கேன், செத்த நாயிலும் கேள்வம் வாழ்ந்த நமக்கு இப்படிப்பட்ட கிருபை ஆண்டு தருவாருன்னா, உங்களமாக மூலமா ஆண்டு எவ்வளவு கிருபை தருவார்ல. தருவது மாத்திரமல்ல, அநேக திருச்சபையில கட்ட ஐயாவுடைய திருச்சபை 1 லட்சம் திருச்சபை, உங்களுடைய தரிசனங்களாம் 10 லட்சம் திருச்சபையா இருக்கணும். 10 லட்சம் திருச்சபைக்கு மாத்திரமல்ல, இந்திய தேசமே தேவனுக்கு சொந்தமான ஈஸிய திருச்சபை மாறணும். அதுக்கு ஒரு சவாலுள்ள வாழ்க்கையை நம்ம எடுக்கணும். சவாலுள்ள வாழ்க்கையை எடுத்து நீ வாழும்போது கர்த்தர் எல்லா நிலையிலும் உயர்த்த காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தான் உயர்த்த முடியும், வேற யாராலும் உயர்த்த முடியாது. ஆண்டவர் உயர்த்த காரணம், நீ வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கை. பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், எது வந்தாலும் நீ வாழ்ற வாழ்க்கை
தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும். ஈசி திருச்சபை வளரணும். அது மாத்திரமல்ல, ஓனசிபையோடைய வாழ்க்கையை ஆண்டு உயர்த்தினார். உயர்த்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒரு நட்சத்திரம் ஆண்டு வைத்திருக்கிறார். அவர் ஒருவேளை ரிட்டையர்ட் ஆகிட்டான்னு நினைக்கலாம், ஓய்வு இல்லை. தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்றாரு. வலது கைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக நினைவே பட்ட ஆண்டவர் கண்ணீர் விட்டு எழுதார். கண்ணீர் விட்டு எழுதால புத்தி கட்டு தீர்க்கதரிசி யோனாவினுமா என்று கண்ணீர் விட்டு எழுதார். ஒரு கட்டளையிடாத ஒரு மீன் பாருங்க, மீனுடைய வெயிட் வந்து 130 டன்னா மீனுடைய வெயிட். அது 25 கிலோமீட்டருக்கு அங்கே தான் கடல்ல இருக்கும். ஆனா ஆண்டோடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிது பாருங்க. கீழ்ப்படி யோனா விழுங்கி 25 கிலோமீட்டர் கடல் கப்பலை கொண்டாந்து ஒரு சேதம் இல்லாம யோனா கடையில் அனுப்பிடுச்சு. காரணம் அது ஊழியத்தை செஞ்சுது. நம்ம அப்படி வாழ்றோமா? ஒரு மீனுக்கு ஆண்டவர் இப்படி இரக்கத்தை கட்டளையிட்டு இருக்காரு. நமக்கு இப்படி இரக்கம் இருக்கா? நமக்கு ஒரு பாரம் இருக்கா? நமக்கு ஒரு தரிசனம் இருக்கா? தரிசனத்தோட வாழணும். தரிசனம் இல்லாத வாழ்க்கை வாழவே முடியாது. ஒரு தரிசனத்தை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான மக்களை வாழும்போது ஆண்டு இன்றைக்கு இருப்பதை பார்க்க 1000 மடங்கு உயர்த்துவார். கடவுளாடு பின்னால் அலைஞ்சா தாவீது. அவர் மாதிரி ராஜா உலகத்தை இல்லை. ஒரே ஒரு பாவம் பண்ணாரு, பத்சேபாள் காரியத்தை தப்பு பண்ணிட்டாரு. அதான் வேதத்துல வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 15 வாசிக்கும் போது, என் தாசனாகி தாவீதோ உரியாவின் மனைவி பத்சேபாள் காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியத்தையும் உண்மையை வாழ்ந்தாங்காரு. அப்படி முழுமையை வாழணுமா? அப்படி சாட்சி ஆண்டுட்டு வாங்கணும். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும் போது, பின்பு அவரை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி ஈசாயின் குமாரி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி எனக்கு சித்தமானதை செய்வான் என்று சொல்லி அவனை இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் சொன்னாரு. அப்படிப்பட்ட இருதயத்தை ஏற்ற மக்களா மாறணும். நீ ஊழியக்கார மக்களா மாறும்போது, நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் வானத்தை அசைப்பாரு. எலியா தீர்க்கத்தை ஜெயிக்கும் போது 3 ஆண்டு ஆண்டவர் வானத்தை அடிச்சு போட்டார்ல. 3 ஆண்டு வானத்தை அடிச்சு போட்டார்ல. சொன்னார்ல, எலியா கேட்டார்ல, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீங்க. கர்த்தர் தெய்வம் கை கர்த்தரை வணங்கு, பாகால் தெய்வம் பாகால் வணங்கு சொன்னார்ல. ஒரு வைராக்கியம், அப்படி ஒரு வைராக்கியம் வாழ்க்கையை எடுக்கணும். ஒரு வைராக்கியம் எடுத்து, ஐயா நாங்களும் இப்படித்தான் வளருவோம், இப்படிதான் திருச்செவி உருவாக்கும். எனக்கு அறிஞ்சி அவளை படிக்காத மனுஷன்தான். நாங்கள் 4 சகோதரர்கள். இன்னைக்கு ஒரே கூட்டு கூட வந்தான். எங்கள் தம்பி தான் முக்கியமான ஐயமன் முக்கியமாக இருக்கேன். சவுந்தரபாண்டியன். நீங்கள் வீட்டில் 150 பேர் சாப்பிட்றோம் ஒரு நேரத்துக்கு. வீட்டில் இன்னைக்கும் ஒரே குச்சந்தான். 57 வருஷமாக ஒன்று தான் வாழ்ந்துடும். ஒன்றும் குறைவில்லை. ஆண்டவருக்கு ஒன்றுமில்லாமல் வாழ்ந்த எங்களை ஆண்டு உயர்த்தது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசை சொல்லுவான். பெத்தேல் வீட்டில் ஈசாக்கு பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுவான், என் எஜமான் செல்வ சீமானா இருக்கான்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட சீமானா உருவாக்கி கொடுத்து அநேக ஆலைகளை கட்டும்படியான ஆண்டு கிருபை தந்திருக்கிறார். கிருபை தந்து மாத்திரமல்ல, ஒரு தேவனுடைய வீட்டை கட்டினா தேவனை கெடுப்பார், அவனை வீட்டை கட்டுவார் ஆண்டவர். அதைத்தான் நோக்கம் வாழ்க்கை. வேதத்துல வாசிக்கவில்லை. 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும் போது, ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவனை கெடுப்பார். இன்னைக்கு அநேக மக்கள் கெடுக்கக்கூடிய மக்களா வாழ்ந்துகிட்டு இருக்கும். அப்படி வாழக்கூடாது. கட்டக்கூடிய மக்களாய், திருச்சபை கொட்டக்கூடிய மக்களாய், ஒரு பாரமுள்ள மக்களாய், ஒரு ஆத்ம தரிசனம் உள்ள மக்களாய், அழிந்து கொண்ட ஆத்மாக்களை தேவனுடைய மந்தையில் சேர்க்கக்கூடிய பாத்திரமா விளங்கணும். அப்படிப்பட்ட கிருபையாண்டு தரணும். கிருபை தருவது மாத்திரமல்ல, தேவன் சாட்சியாய் வைக்கணும். எந்த நோக்கத்திற்காக தந்தை பேராய் ஆண்டவர் அழைத்தாரோ நோக்கத்தை நிறைவேற்றி திருச்சபை ஸ்தாபனமானது, ஈசி ஸ்தாபனமானது இன்றைக்கு இருப்பதை 1000 மடங்கு ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். ஒரு ஆபிரகாமை அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். தேவன் ஆபிரகாமோட சிநேகித பாவித்தார். காரணம் ஊழியம் அப்படி இருந்தது, தேவனுக்கு பிரியமான ஊழியமா இருந்தது. அப்படி ஒரு ஊழியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி வாழும்போது கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கல ஒரு நாள் குறைபடவே மாட்டார். வேதத்துல வாசிக்கம் இல்ல, சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது, நான் இளைஞனா இருந்தேன், முதிரோடு ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததிக்கு அப்பத்துக்கு இறந்து திரை காணலன்னு வேதத்துல வாசிக்கிறோம். நீ உண்மையா ஊழியும் போது, உண்மையான காரியத்தை தேவனுக்கு சாட்சியா நீ வாழும்போது, உன் பந்தி என்னைக்குமே குறையாது. வீட்டுல ஒரு ரசம் ஒரு நாளும் குறையாது. பிள்ளைகள் வாழ்வு ஆஸ்வதிக்கப்படும். வேதத்துல வாசிக்கம் இல்ல, கர்த்தருக்கு பயந்து வெளியெடுக்கும் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். மனைவி வீட்டிலும் கனிதலும் திராட்சை செடியை போலவும், பிள்ளைகள் பந்தய செடி ஒளிமர கன்றுகளை போல இருப்பார்கள். இவ்விதமாய் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன் ஆசீர்வதிப்ப மாத்திரமல்ல, ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். நீ பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காண்பா விதத்துல வாசிக்கிறோம். அப்படியே வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் கேட்கறது தான். நான் ஒவ்வொரு நாட்களும் கேட்குது, ஆண்டவரே என் ஜீவன நாளெல்லாம், என் ஆயுசுள்ள நாட்கள்லாம் எத்தனை ஆலை கட்ட முடியுமோ கட்டணும்.
எத்தனை திருச்சபை நிறுவனமோ எத்தனை ஊழியர்களை தாங்கணும் ஆண்டவரே. நீர் தான் தஞ்சமான தெய்வம். உண்மையான வாழ்க்கை வாழணும். சாமியில் அழைச்சார்ல ஒரு அவங்க தாய் அண்ணாள், குழந்தை கிடையாது. எல்கான புருஷன், பெண்ணினால் 10 பிள்ளைகள் இருக்குது. அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை, அழுதுகிட்டே இருந்தல்ல. ஒரு நாள் அழுதுகிட்டே இருக்கும்போது தேவனுடைய ஆலயத்தில் கண்டி விட்டு அழுதல்ல. கழும்பு தாத்தா இருந்தால தீர்க்கதரிசி ஏலி 98 வயசு இருந்த மனுஷன் அங்க இருந்தார்ல. என்ன சொன்னாரு? நீ இஸ்ரவேல் தேவனிடம் கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது, நீ சமாதானத்துடைய போனார்ல. அப்புறம் அவன் அழல. அவன் என்ன கேட்டான்? ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவீரானா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவீரானா. அவன் தலையில சவரங்கத்தையே படதில்லை, உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்யணும்னு சாட்சி கொடுத்தா. அதே சாமியில் என்ன சொல்றாரு? 1 சாமியில் 12ஆம் வாசிக்கும் போது 3ஆம் என்ன சொல்றாரு? நான் யார்கிட்ட அநியாயம் வாங்கினேன், யாரு ஆட்டை எடுத்துக்கிட்டேன், யாரு மாட்டை எடுத்து சொல்லு, நான் திருப்பி தரேங்காரு. திருப்பி தரேன். அது உண்மை ஊழியம். அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நீ வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கணும் 1000 மடங்கு ஆஸ்வதிப்பார். அது மாத்திரமல்ல, தந்தை இஸ்ராயோடைய கனவை நிறைவேற்றின தெய்வம் இன்னைக்கு ஓனிசே பெருமையை ரிட்டையர்ட் ஆனா கூட சரி, திருச்சபைக்கு இன்னும் ஆதாரமாய் தூணாய் விளங்கும்படியான கிருபை தரப்போகிறார். அது மாத்திரமல்ல, புதிதாக பதவி பொறுப்பெடுக்கக்கூடிய பிரதம பேராயருக்கு ஆண்டவர் இன்னும் ஏற்ற ஞானத்தை தந்து கிருபை தந்து, சாலமோன் கேட்டார்ல, ஆண்டவரே இந்த 10 லட்சம் மக்களை நடத்த கேட்ட கிருபை வேணும், எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டார்ல, அதே ஞானத்தை கொடுத்து கதிரொலி அன்பு மகள் கதிரொலி மாநிலத்துக்கு இன்னும் கிருபை தந்து திருச்சபை ஊழியர்களும் தாங்க முடியாத ஆண்டு கர்த்தர் கிருபை தரப்போகிறார். தலையில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? உங்க கரங்களை நிறைய நீட்டலாமா? பிரதம பேராயிருக்கும், ரிட்டையர்டான பேராயிருக்கும், கதிரொலி அம்மாவுக்கும், இங்க மேல இருக்க பேராயிருக்கும், ஒவ்வொருவருக்கும் கரை நீட்டலாமா? கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, பகல் வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. என் அன்பு தகப்பனா ஓனேஸ்வருக்காக வரணும்ப்பா. மகனை பாதுகாத்தீங்கப்பா, வழி எடுத்தீங்க, பலப்படுத்துறீங்கப்பா. இந்த புதிய பேராயருக்கு வரப்போகிறோம் சாமி, பிரதம பேராயரை பலப்படுத்த போறீங்கப்பா. இந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சாமி. என் அந்த தந்தை இஸ்ராயோட தரிசனங்களை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளை மாறு கிருபை தாங்க. எல்லாரையும் பலப்படுத்துங்க, மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.